இது வந்து கொஞ்ச நேரம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். தக்காளி வந்து இப்போ சேர்க்க வேண்டாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போது தக்காளி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. பேஸ்ட் சேர்த்துட்டு கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வச்சிருங்க. 5-6 விசிலில் வந்து மட்டன் வெந்துடும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க. விசில் வரதுக்குள்ளேயும் அதை வந்து அரைச்சி நல்லா வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பால் காரம் கம்மியாக போட்டிங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் பால் போதும். கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் வந்து தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். ஒரு 2 கொதி வந்ததும் இறக்கிடுங்க.